ஒரு ஸ்டீல் வாங்கும்போது வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஸ்டாண்டர்ட் தர குறியீடுகள் என்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும்? சார், தங்கத்துல இருந்து சொன்னதுனால சொல்றேன். முன்னாடி எல்லாம் அவங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஹால்மார்க் எல்லாம் வந்து ஒரு பிராண்டா டெவலப் ஆனது. முன்னாடி எல்லாம் கிடையாது. நீங்க தங்கத்து போய் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது 18 கேரட்டா 24 கேரட்டா என்ன அவங்க சொல்றதுதான் நீங்க நம்பினீங்க. நம்மளும் வாங்கினோம். சோ நம்ம வீட்டுல இருக்கிற தங்கத்துல இப்போ நம்ம வாங்கும் போது டெஸ்ட் பண்றோம். சோ நம்ம போட்ட அந்த கேரட் மீட்டர்ல வச்சு 18 கேரட்டா 28 கேரட்டா 24 கேரட்டா பார்க்கணும். அதே மாதிரிதான் இப்போ இந்த நோ த ட்ரூத் அப்படின்னு நம்ம ஒரு கேம்பெயின் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். ARSTல இருந்து நோ த ட்ரூத்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, நீங்க கம்பி வாங்குறது எந்த பிராண்டா இருந்தாலும், எங்க கம்பெனியோட பிராண்ட் இல்ல, எந்த கம்பெனியோட பிராண்டா இருந்தாலும் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பியை டெஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கம்பிக்கும் இப்போ BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறைய கிரேட் சொல்றாங்க. 500, 500D, 550, 550D, CRS டெக்னாலஜி டெவலப் ஆக அவங்க ஆட் பண்ணிட்டே போறாங்க. சோ அப்போ அந்த கம்பியில அது எழுதி இருக்கும். இப்ப எல்லா கம்பெனிலும் இப்ப நிறைய ஃபேக் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அது என்ன கிரேடு, எந்த கம்பெனி இப்ப உற்பத்தி பண்றாங்க, ARSனா ARS பேர் இருக்கணும், 550னா 550 இருக்கணும், 550Dனா 550Dன்னு அதுல எழுதி இருக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி லைசன்ஸ் கொடுத்திருப்பாங்க பியூரோ ஆஃப் இண்டஸ்ட்ரி. அந்த லைசன்ஸ் நம்பர் கூட எழுதணும் அந்த கம்பெனில. சோ மெயினா பேசிக்கா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனில அந்த ரிக்வயர்டு பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கா, கவர்மெண்ட் கொடுத்த இந்த ரிக்வயர்ட் பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பி இப்ப 550D அப்படின்னு அதுல எழுதி இருந்ததுன்னா IS ஸ்டாண்டர்ட் படி 550Dக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. நீங்க IS ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அந்த பேரையே நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்துடும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இப்ப நாங்க ARSல என்ன பண்றோம்னா, எங்க கிட்ட அந்த டெக் வேன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. சோ நீங்க எப்படி ஒரு கால் சென்டர் மாதிரி தான். அந்த கால் சென்டருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, எங்க வீட்டுல நாங்க கம்பி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட வேன் அந்த வீட்டுக்கு வந்துடும். வந்துட்டு அந்த வேன்ல ஒரு ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம், ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்றோம். நீங்க இந்த தங்கத்துல கேரட் மீட்டர் பண்றீங்களே அதே டெக்னாலஜி தான். அது எக்ஸ்ரேல பண்ணுது. இது வந்து இந்த ஆர்கான் காஸ் மூலியமா ஒரு ஸ்பார்க் ஜெனரேட் பண்ணி அந்த கம்பி அவங்க வீட்டுக்கே போய் எந்த இடத்துல கட்டடம் கட்டுறாங்களோ அங்கேயே போய் அந்த ராடை கட் பண்ணி பஃபிங் பண்ணி அந்த ஸ்பார்க் வச்சு நாங்க அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அதை உடனே ஒரு வாட்ஸ்அப்லயோ எங்களால ஒரு பிரிண்ட் அவுட்டோ எடுத்து கொடுக்க முடியும். உடனே அந்த வாட்ஸ்அப்ல நீங்க வச்சுக்கிட்டு அது பக்கத்துலயே அந்த IS ஸ்டாண்டர்டும் வந்துடும். IS ஸ்டாண்டர்ட்ல அந்த கம்பி 550D கம்பினா என்னென்ன பாராமீட்டர் இருக்கணும் அப்படின்றதும் பக்கத்துல வரும். இப்ப டெஸ்ட் பண்ண கம்பிக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதும் வரும். அதை பார்த்துதான் நம்ம டிசைட் பண்ணோம்.